போல எல்லாம் பார்த்து அதை வச்சு இவங்க வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்ட், நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து ஊரை ஏமாத்தின்னு சுத்திட்டு இருக்கானு. இது கூட பரவாயில்ல. அவன் இந்த இந்த வடை பேச்சு அதுல இருக்கிற இன்னொருத்தவன் என்ன சொல்லுவான்னா, நான் அந்த நந்தா ஷூட்டிங் அப்போ அங்கதான் நான் இருந்தேன், அங்க வந்து இது நடந்துச்சு அது தெரியும். நானும் நடந்துச்சு. அந்த இதை இது பார்த்தேன். ஏன் அட பாலாஜி ரொம்ப பாலாஜி தூக்கி அவ்வளவுதான் போட்டு பணிவா நீ யாருன்னே தெரியாதடா எங்களுக்கு. நீ எப்படிடா அங்கெல்லாம் இருந்து எப்படிடா நம்புறது மொத்தம்? அதுக்கு நீங்க எதனா ப்ரூஃப் கொண்டு வாங்கடா நான் அங்கதான் இருந்தேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம். இந்த பாலா மேடை பேச்சுதான் பயங்கரம். நியாயம் கொண்டு பண்றாங்க. எல்லாமே கொஞ்சில ஒரு அந்த நாட்டு வெடியை ஒண்ணு கட்டி விட்டுறணும், கட்டி விட்டு நடந்து போங்க. நான் என்ன மாதிரி ஐடியா இது? சூப்பரா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாரு ப்ரோ. உனக்கு பிடிக்காத வேணா இருந்தா தூக்கிட்டு வா, அவனுக்கு ட்ரை பண்ணு. சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. நம்ம நெகட்டிவ் பரப்புறவங்க ஒருத்தவங்க தானே சொல்ல முடியல, அதே குரூப்ல பாசிட்டிவ் சொல்றவங்க இருக்காங்க. அதான் எனக்கு பாசிட்டிவ் சொல்றவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்றவங்களுக்கு நெகட்டிவ்ஸ்ல அடிங்க. அதான் நெகட்டிவ் சொல்றவங்கள கண்டுக்கணுமான்னு கேட்கேன் நானு. கர்நாடகா மாநிலம். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது. என்னன்னாங்க யாரு கருத்தான படம்? ஆமாங்க, கர்நாடகா மாநிலத்திலிருந்து. சொல்லுங்க ப்ரோ. நம்ம படம் என்னதான் இதுவா இருந்தாலும் இந்த விஜய் அஜித் ரசிகருங்கிறாங்க பாரு, அவங்க தான் நம்மள ஹெவியா தாக்குனது. இது இல்ல அஜித் ஃபேன்ஸ் யாரும் இது பண்ணல ப்ரோ. இல்ல, அது தமிழ்நாட்டுல இல்லாத இருந்திருக்கலாம். கர்நாடகால மெயின் ரிவ்யூ வந்ததே வந்து இவங்க 2 படம் தான். எங்க இதுல வந்து பாசிட்டிவ் சொன்னவங்களும் இருந்தாங்க. அஜித் ஃபேன்ஸ் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அடிக்கவே ஆமா, இல்ல. ரேர் தான். ஆமா, உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என் அக்கவுண்ட்ல ரீட்வீட்லாம் பண்ணி அங்க ஓகே. ஆனா இங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இங்க ஓகே இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் அடிச்சாங்க. என்ன சதீஷ் சஞ்சான் பிரதர்? சொல்லுங்க பிரதர். எப்பா வந்துட்டாரா? வீர் வந்துருச்சுடா அவருக்கு. இல்ல பாலாபுரம் எப்ப டைம் வரும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் கத்துறேனே இதெல்லாம் இல்ல, நான் இப்பதான் வந்து நான் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். பட் வந்து இங்க கர்நாடகால எல்லாம் வந்து அவங்க 2 ஃபேன்ஸும் அடி வந்து எங்க மறக்க முடியாது. அவங்க தான் இவ்வளவு, அதுதான், அதாவது ரிவ்யூ சொல்றீங்க, ரிவ்யூ சொல்றேன் நானு. நீங்க தெளிவா சொல்லுங்க, இல்லன்னா இவங்க அதை வேற மாதிரி கூட சொல்றது. ஓகே. ரிவ்யூல வந்து இவங்க தான் நம்மளுக்கு வந்து எதிர்வனியாவே இருந்தாங்க. நீங்க சொல்றீங்க ஒருத்தரை மட்டும் சொல்றீங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்துமே அடிச்சாங்க. இல்ல, நல்ல படத்தை இவங்க வந்து கொண்டாட வேண்டிய படத்தை வந்து மெயின் நம்ம கர்நாடகா ரிவ்யூ தான் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. தமிழ்நாடும் சரி, ஏன்னா கேரளாவும் சரி, ஆந்திராவும் சரி, அங்க தெலுங்கு இதுதான் போவோம், மலையாளம். ஆனா கர்நாடகால தான் உங்களுக்கு தமிழ் ரிவ்யூவே போவோம். புரியுதுங்களா? அங்கதான் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு மெயினா. இங்க தற்கொலைக்குன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூவே மாத்தி விட்ட ரிவ்யூவே வந்து இங்கதான், பெங்களூர்ல தான். ப்ரோ மெயினா பொலிட்டிஷியன் இறங்கிருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு அது தெரியுமா மிஸ்டர் சதீஷ் ப்ரோ? தெரியும் பிரதர். இருந்தாலும் மெயின் நம்மளுக்கு ரிவ்யூ வர்றது வந்து கர்நாடகால இருந்தா ரிவ்யூவே அதிகமா வருது. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா இங்க ரிவ்யூ தான் அங்க அக்செப்ட் பண்றாங்க. ஓகே ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குன்ற விஷயம் எல்லாமே நல்லா சொல்றாங்க. சவுண்ட் பிடிச்சிருக்கலான்றாங்க வார்த்தை வரைக்கும் தான் வருது தவிர வேற எதுவுமே யார் மேலேயும் குறையே இல்லை. அந்த வார்த்தை வரைக்கும் தான் வருது. ஓகே ப்ரோ. மெயின் நம்ம தமிழ்நாடுன்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கறது எங்க தெரியுமா? நம்ம கர்நாடகாவோட ரிவ்யூ தான் பார்த்து அவங்க அப்செட் ஆனது ஒரே விஷயம். ஏன்னா நிறைய பேர் நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணினது எல்லாமே கர்நாடகாவோட ரிவ்யூ தான்.
இந்த அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து அச்சாங்க. அது சரி எனக்கு விடுங்க கிளீனா பார்த்துட்டேன். விடுங்க ப்ரோ. அதை ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. நாங்க எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சண்டே நடக்க வேண்டியது கொஞ்சம் எங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இல்லைன்னா சண்டே ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கும். செலிப்ரேஷன் வீடியோ எல்லாம் இருந்தா bro. அது நடக்காம போயிடுச்சு. இல்ல இன்னும் ஒரு 2 டேஸ்ல வரும் உங்களுக்கு. அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்லா பக்காவா நல்லா அப்படியே பெப்பர்லாம் போட்டு தூவி அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. அது சூப்பரா வரும் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிரண்டு போயிடுவீங்க. ஓகே கர்நாடகாவில் இவ்வளோ பண்ணீங்க. ரஜினி கமலுக்கு அடுத்து கர்நாடகாவில் சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் தான் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. சூப்பர் அந்த ப்ரோ, இதுக்கு வந்து நாங்கள் பெருமைப்பட்டிருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்க ஒர்க்கை பார்த்து நாங்க எல்லாமே இன்ஸ்பைரிங் ஆகும் ப்ரோ. கண்டிப்பா. எப்பவுமே அண்ணனுக்கோசரம் நம்ம செய்யற செயல் வந்து எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பா ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அதுதான் உங்களுக்கு நம்மளோட எஃபிஎஃப்எஸ் எத்தனை மணிக்கு போட்டாங்க? எங்க 6 o'clock பிரதர். ஓகே, அதான் அந்த 4 o'clock அது ஏன்னா ப்ராப்ளம் அது கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. 4 o'clock தான் இருந்துச்சு. ம். அங்க சிவண்ணா படத்துக்கே வந்து இங்க மார்னிங் ஷோ கிடையாது, ஸ்பெஷல் ஷோ. ஆக்சுவலி சதீஷ் பிரதர், சிவண்ணாக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அன்னைக்கே சொன்னல 6 மணிக்கு தான் போடுவானுங்கன்னு. நீங்க இல்ல தான் சொன்னீங்க பிரதர், 4. போட வேண்டிய இல்ல ஆல்ரெடி இருக்க வேண்டியது அது. என்னன்னா அங்க ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னா அங்க கன்னட அமைப்புலாம் வந்து இந்த மாசம் வந்து கர்நாடகால வந்து இது பண்ணுவாங்க, கன்னட ராஜ்யோத்சவம் வந்துட்டு. இப்போ சிவண்ணா படம் ரிலீஸ் ஆகுது, அவரதே இந்த டைம்ல ரிலீஸ் ஆகல. பட் மற்ற படங்களை எப்படி நீங்க 4 மணி ஷோ போடுறீங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஆகி அது ஒரு கேஸ் போட்டு அதனால தான் நம்மளுக்கு டிராப் ஆச்சு. இல்லைன்னா 4 மணி ஷோ கன்ஃபார்மா இருந்திருக்கும் இங்க. அவங்க இஷ்யூனால நம்மளுக்கு அது மிஸ் ஆயிடுச்சு 4 மணி ஷோ. நான் கூட பார்த்தேன் அந்த கர்நாடகா அந்த நியூஸ் 4 மணி ஷோ டிக்கெட் எல்லாம் விட்டாங்க பிரதர். விட்டு கொஞ்சம் புக் ஆயிடுச்சு. புக் ஆகி அப்புறமாட்டிக்கு தான் வந்து இவங்க ப்ராப்ளம் பண்ணவே வந்து 6 o'clock மறந்தது. ஆனா 6 o'clock போட்டாங்க. சிவனாக்கே கிடையாது, இவங்க எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் ஓடுச்சு. அந்த ப்ராப்ளம்னால இங்க நான் அது 2 வாரமா சொல்லணும்ட்டு நானும் வரேன். யாரும் மைக் கொடுத்தது இல்லை. ஓகே ஓகே, நீங்க பேசுங்க ப்ரோ. உங்களுக்கு தான் மைக்கே, இந்த ஸ்பேஸே உங்களுக்கு தான். பேசுங்க ப்ரோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். இருக்கிறத நம்ம அண்ணனை பத்தி தான் பேச போறோம். அதுல என்ன இருக்கு? நல்லா வெட்டியா தான் மேல உட்காந்துருக்கீங்க. நீங்க கூட மேல வந்து பேசுங்க, நிறைய விஷயம் பேசுறீங்க. ஓகே ஓகே பிரதர். இன்னொன்னு இன்னொன்னு இங்க நிறைய அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிச்சாங்க. மற்ற ஜாகல எப்படின்னு தெரியல. பெங்களூர்ல இருந்து ரிவ்யூல தான் நிறைய பேர் வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ நல்லா பாசிட்டிவா இருக்கு பிரதர். இல்ல ஸ்டார்டிங் சொல்றேன் நானு ப்ரோ. நம்ம யார் என்ன வேணா பண்ணிட்டோம், நம்ம அன்பாவே இருப்போம் ப்ரோ. அண்ணே சொன்னோம், நம்ம எப்பவுமே அன்பா என்ன வேணா பண்ணட்டும், நம்ம அன்பாவே இருப்போம். எவ்வளவு நாள் நீ பண்ணுவ, எத்தனை படத்துக்கு நீ பண்ணிடுவ? அப்படிதான் நான் எல்லாம் சொல்லுவேன். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்கேயே போட்டு பொழப்பேன், நைட் ஸ்பேஸ் போட்டு. அது வேற விஷயம். இந்த ஸ்பேஸ் வந்து அதுக்கானது இல்ல, அவ்வளவுதான். அதனாலதான், அதுக்காக தான் சொன்னேன். நீங்க கொந்தளிச்சிருக்காரு அவரே, அமைதியா அவ்வளவு இப்ப சாந்தியா இருக்காரு. ஆமா, இப்பவே நான் தான் வேற ட்ராக்ல போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்தப்பவே நானே திட்டிகிட்டே தான் வந்தேன். ப்ரோ சரத், நான் உங்களுக்கு கோவாஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் அப்ப எதுக்கு நான் கோவப்பட்டேன்னா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல உங்களுக்கு. அவன் கூட்ட வச்சு நீங்க ஸ்பீக்கரை கொடுத்து உட்காந்து பேசிக்கிருக்கீங்க பாத்தீங்களா? அவன் உட்காந்துட்டு இப்ப கூட முந்தைய ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து சூர்யா அண்ணனை அபியூஸ் பண்ணிட்டு ஃபேமிலி அபியூஸ் பண்ணி இந்த நாய்க்கு உட்காந்து கூட்டி வச்சு நீங்க உட்காந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. அவன் இங்க வந்து நல்ல மாதிரி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு யாரும் தெரியாத பேக்கடியில திர்றாங்க. தெலுங்கு சைட்ல யாருமே பாக்கலன்னு சொன்னாலே அவன் தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். நீங்க வந்து இவன் ஃபேன்ஸ், இவனுங்க இப்ப விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், இவனுங்களால தான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காதீங்க.
அவனுங்க இன்னும் பெரிய பூலுன்னு நினைச்சுப்பானுங்க மனசுல. ஆமா ஆமா அப்படியே கேக் யாரு வெட்டுவானுங்க நினைச்சாலும் தனியா போய் ஆஃப்லைன்லனா ஏய் ஆஃப்லைன்ல பாத்தியா எப்படியே அப்படி நம்மளுக்கு யாரு பண்ணிட்டோம். இல்ல ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஆஃப்லைன்ல வந்து இந்த ஃபேன் அந்த ஃபேன் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல என்ன தெரியுது, எந்த தற்கொலை தைலம் எங்க எவன் வந்து கதறிட்டு கிடக்குறா நம்மளுக்கு ஒரு நல்ல அப்பட்டமா தெரியுது. ஓகேவா? அதனாலதான் நம்ம இப்ப வந்து ஆன்லைன்ல பேசுறோம். ஆஃப்லைன்ல வந்து எவன் இங்க வந்து கதறான் எவன் இது பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க வந்து நான் தான் அஜித் ஃபேன்ஸ் நான் வந்து அடிக்க வந்திருக்கேன், நான் தான் விஜய் ஃபேன்ஸ் நான் தான் அடிக்க தெரியாது நம்மளுக்கு. ஆன்லைன்ல எந்த தற்கூரித்த இங்க கதறாங்களோ அவங்கள தான் போட்டு பேசிக்கிருக்கீங்க. இருங்க பாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பாய். நான் தான் பாய் பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன், அவன் யாரும் ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் திருப்பி திருப்பி வச்சு. கொஞ்சம் இருங்க பாய், கோவப்படாங்க பாய். விவேக் ப்ரோ நான் ஒன்னும் தப்பா சொன்னேன்னு விவேக் ப்ரோலாம் கோவப்பட்டா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏன் கோவப்படணும் இல்ல சொல்றேன். அவர் சொல்றாருல, நம்ம யாருமே ஆஃப்லைன்ல வந்துட்டு இந்த ஃபேன் அடிச்சாங்க அந்த ஃபேன் அடிச்சாங்கன்னு சொல்லிடவும் முடியாது. நம்ம வந்து அதுதான் அந்த அளவுக்கு தைரியமா எல்லாம் வந்து எவனும் அடிக்க மாட்டான். நான் இந்த ஃபேன்ரா நான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன்னு எவனும் கொடுக்க மாட்டான். ஒரு சில பேர் கதறித்தான் போனாங்க, அது ஒரு மாதிரி போடும் நினைச்சாங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் ஃபேமிலி ஆடியன்ஸ். அதாவது இந்த பிஜேபிஸ் அதுல உள்ள ஃபேமிலி வர்றவங்க, அப்புறம் இந்த பிஎம்கே இந்த மாதிரி கட்சியில இருந்து வர்றவங்க எல்லாம் வம்புக்குன்னே இந்த டேப்லெட் போட்டு போ அது போட்டு போன்ற மாதிரி பேசுறவங்களுக்குலாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. எதுக்கு வர்றாங்க? அதுக்கு சும்மா நெகட்டிவ் சொல்றதுதான் அவன் செலவு பண்ணியே வரான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வரவன் எப்பவுமே வந்து நீ என்னதான் மொக்க படத்துக்கு வந்தாலுமே கூட அவன் வந்து நம்ம நல்ல படத்தை பார்க்க வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி சொல்றது, ஒரு எப்படி ஏமாந்துதான் போவானே தவிர உக்காந்துட்டு இவனுங்கள மாதிரி கதை பேசிட்டு உக்காந்து இருக்க மாட்டான். ஓகேவா? இவனுங்கெல்லாம் வந்து படம் நல்லாவே இருந்தா கூட எதையாவது ஒண்ணு இது பண்ணிட்டு வந்து சொல்றவனுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் எவனா பேசுறவனை பார்த்தா கைத்தாமட்டிலே ஒண்ணு வச்சிருக்கணும். நீ இங்க வந்து அவன் உக்காந்துட்டு எவ்வளவு செலவு பண்ணிட்டு அவன் பேசின்னு இருக்கான், நீ வந்து ஒரு அந்த மாதிரி பண்றது அச்சதான் ப்ரோ. அது விஷயமே இல்ல. பண்ணா கண்டிப்பா அண்ணன் வரைக்கும் அது பெருசா ஆயிருது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்க கூடாது, அவரு சொல்லி விடுற அளவுக்கு இருக்க கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு நம்மதுலயே வந்துடுறாங்க. ஒரு விஷயம் பண்றானுங்க வையன், ஒரு விஷயம் பண்றான்னா இவனுங்க வந்து அத ஒரு குறிக்கோளோட தான் பண்றானுங்க. இப்ப அந்த கிழவன் அன்னைக்கு வந்து பேசியிருக்கானு அவன் வந்து உண்மையாவே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவன் வந்து அவன் வந்து எதனா ஒரு விஷயத்துல அவன் பணமே பாக்கல, கத்திட்டு மட்டும் இருந்திருக்கான். அப்படி கூட இருந்திருக்கலாம். எப்படி சொல்றதுன்னா படமே பார்க்காம கூட அதான் படமே பார்க்காம கூட வந்து இந்த மைக்கு முன்னாடி வந்து கத்திட்டு போறவங்களாம் கூட இருக்கிறான். எவ்வளவோ பார்த்து தானே இருக்கோம் நம்ம. இல்ல ப்ரோ, ஐயம் சரியா ப்ரோ, அது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிழவன் நம்ம படத்துக்கு மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருக்கானா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு படத்துக்கு ரெகுலரா இன்னைக்கு மட்டும் தாங்க நான் பாக்கிறேன், எந்த ரிவ்யூலயும் ப்ரோ நானுமே இன்னும் உயிரோட தான் இருக்கானா ஃபர்ஸ்ட் அதுவே நம்மளுக்கு தெரியாது. இப்ப அந்த வீடியோ அவன் அவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்லாம் நினைச்சு பேசியிருக்க மாட்டான். ஆனா அந்த வீடியோ எப்ப ட்ரெண்ட் ஆச்சோ அவனுக்கு உண்மையே சொல்ல போனா அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. எங்கன்னா இருந்து நம்மள வந்து புடிச்சிருவானுங்களா, எதனாலதான் வந்து நம்மள அவன் ஆக்சுவலா வந்து அவன் வெளியே தலை காமிச்சிருக்க மாட்டான். இப்ப வரைக்குமே கூட அவன் தலை காமிச்சிருக்க பயந்துன்னு தான் இருப்பான். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ்ல பேசுறப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி, ஒருத்தவங்க எல்லாம் வந்து பேசிட்டு என்ன தெரியுமா, நீ ஒரு படத்தை பாக்குற வையன், நீ வந்து ஒரு படத்தை பாக்குறனா நீ உனக்கு அந்த படம் நல்லா இல்ல, எனக்கு வந்து இதுல இந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ போயிட்டு ஒருத்தரை பைத்தியக்காரன்றது, படம் எடுத்தவனை திட்டுறது, அந்த படத்தை தயாரிச்சவனை திட்டுறது, நடிச்சவனை திட்டுறது, இதுக்கெல்லாம் உனக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தான்? நீ கொடுத்த அந்த 200 வந்து உனக்கு இந்த டிக்கெட்ல வந்து எழுதி கொடுத்தாங்களா? படம் நல்லா இல்லைன்னா உட்காந்து நீ நடிகரை திட்டலாம், தயாரிப்பாளரை திட்டலாம். ப்ரோ இன்னொன்னு அது கிடையாது ப்ரோ. எல்லாமே சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா, சூர்யா மும்பைக்கே போயிடலாம். அப்ப சூர்யா மும்பைல இருக்கிறது, சூர்யா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சொல்லிட்டாரு, அதை தெளிவாவே சொல்லிட்டாரு. இத்தனை நாள் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்கிட்ட இருந்தாங்க, சோ நான் வந்து என் ஒய்ஃப்காக தான் நாங்க போனேன்னு தெளிவாவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இவங்களுக்கு அதுதான் சொல்றேன் பாரு, ஒரு நியூட்ரலா வந்து ஒருத்தன் படம் பார்க்க வந்தவன்
இரு நியூட்ரலா ஒரு படம் பார்க்க வந்தவன் படம் நல்லா இல்லைன்னு சொல்றவன் அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் பேசணும்னு இங்க அவசியமே கிடையாது. அவன் ஒரு மும்பைக்கு போட்டோம், துபாய்க்கு போட்டோம், இல்ல சிங்கப்பூர் போட்டோம், அமெரிக்கா போட்டோம், எங்க வேணா போட்டோம். இன்னைக்கு வந்து சூர்யா நான் துபாய்க்கு போயிட்டாருன்னு பேசுறான்ல, இதே இங்க இருக்க டாப் ஆக்டர் ஒரு 2 பேர் வந்து துபாயில ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான், இன்னொரு லண்டன்ல ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான். அதை பத்தி எல்லாம் இந்த நாயினா பேசுவானா இங்க? பேசுனா சூத்தடி விழும். அதை பேசலாம் உனக்கு வக்கு புண்டை இல்லைன்னும் போது நீ சூர்யாவை பத்தி மட்டும் அதை மட்டும் டார்கெட்டரா நீ பேசுறனா அப்ப நீ அவரால் வந்து நீ ஏதோ ஒரு விதத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அவர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து உனக்கு பிடிக்கல. ஆமா, அவர் நியாயமா பண்ண விஷயம் கூட உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீ அவரால் வந்து பின்னாடி சூத்து எரிஞ்சு இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்திருக்க. நேரங்காலம் வரும்போது நான் வந்து என்னோட சூர்யா ப்ரோ அவனை வந்து தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. 2-3 ஸ்பேஸ்ல நான் பேசுறப்ப அதுதான் சொன்னாங்களே. அவன் ஆள் அந்த இடத்துல இல்லன்ற மாதிரி தான் இன்ன வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் தேடிட்டே இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா அவன் லோக்கல் ஆளா தான் இருப்பான். ஓகேவா? ரொம்ப எங்கேயும் ரொம்ப லாங்லாம் இருக்க மாட்டான், லோக்கலா தான் இருப்பான். நான் அன்னைக்கே கூட அதை சர்ச் பண்ணேன். அது தேட்டர் வந்து இதுதான் அந்த காசி டாக்கீஸ்ல அந்த தேட்டர் தான் அது. காசி தேட்டருக்கு பின்னாடி இருக்கலாம் அவங்களோட இன்னொரு தேட்டர், அந்த தேட்டர் தான் அது. அது பின்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தா அந்த நம்பர்ல வந்து இதோட கான்டாக்ட் ட்ரூ காலர்ல இதான் வந்தது. காசி டாக்கிஸ் அது அங்க இருக்க லோக்கல் தான், எவனோ தான் அதை பண்ணிருக்கான். பயங்கரமா சர்ச் பண்ணிருக்க துப்பறி வளர்ந்த மாதிரி. வேற என்ன பண்றது? பிடிக்கணும்னா எப்படி வேணா பிடிக்கலாம். ஓகேவா? அதான் ப்ரோ. ஆனா நம்ம அந்த பசங்க வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நாங்க அந்த ஏரியான்ற மாதிரி ஏரியா வர கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா அந்த ஏரியால வந்து அவன் இருக்கிற மாதிரியே தெரியல. நாங்களுமே பார்த்துட்டே தான் இருக்கோம். அவன் சிக்கனான்னா கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி இருக்கு, இல்லைன்னா அவனுக்கு அடி இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்களே. நான் என்ன சொல்றேன், அடிக்கலாம் கூடாது. இப்ப இப்போ இதே மத்த ஃபேண்டம்லாம் இது பண்ணாங்கன்னா அவன் என்ன பண்றானுங்க, அடிக்கிறானுங்க, நீ வந்து வீடியோ போடுன்றானுங்க. நீ ஒண்ணும் இல்ல, நீ கூட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன்ல விடு. அவன் அடிக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நீ போலீஸ்க்கு ஒரு டிமாண்ட் வச்சிரு, எனக்கு வந்து அவன் சைடு இருந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வேணும், கண்டிப்பா வேணும். அவன் இதே பொது வெளியில தானே இவ்வளவு பேசியிருக்கான். எவ்வளவு அசிங்கமா பேச முடியும். அதே பொது வெளியில அவன் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஒரு டிமாண்ட் வச்சிடணும். அவன் கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். நீ அவனை போயிட்டு இப்போ புடிச்சு அடிக்கிறதெல்லாம் வந்து எல்லா ஃபேண்டமும் அதே தானே பண்றான். அப்போ உனக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவனை ஒரு கிழவனை கண்டுபிடிச்சு அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இல்ல அவனை கிழவனை அடிக்கணும்ன்றதுனால இல்ல, அவன் அந்த வார்த்தை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு அடிக்கணும்ன்றது. அதுதான் சொல்றேன்ல. இப்ப ஒரு போலீஸ் சப்போர்ட்டோட நீ அந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ணும்போது நாளைக்கு எவனா ஒருத்தன் அதை பேசுறதுக்கு கண்டிப்பா போயிடுவான்ல. அதான் இந்த ஐடியாவை இனிமே யூஸ் பண்ணிக்கிறேன். கையில மட்டும் அவன் சிக்கனான்னு வைங்களேன். ஏன்னா அவன் பேசுனதுல எல்லாமே ரொம்ப இன்டென்ஷனோட பேசுன மாதிரி தான் இருக்கு. ஏதோ நான் அந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டேன் அதுதான், அந்த அளவுக்குலாம் பேச தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து மும்பைக்கு போலாம், நீ வந்து சென்னைக்கு போலாம், நீ வந்து ஒருத்தரை வந்து நீ இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்றதுக்கு நீ யாரா முத? நீ வந்து ஒரு 200 ரூபா போட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டனா நீ வந்து எல்லாரையும் வந்து இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்ற அளவுக்கு, நீ வந்து பைத்தியம் சொல்ற அளவுக்கு, நீ வந்து அவனை திட்டுற அளவுக்கு உனக்கு ரைட்ஸ் குடுத்துறாங்களா? இல்ல தேட்டர்காரன் குடுத்துறானா? உனக்கு ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிடலாம்னு நினைச்சாராம். ஒரு ஸ்கிரீனை கிழிச்சா தேட்டர்காரன் அதுதான் நான் கேக்குறேனே. இப்ப நீ கிழிச்சிட்டு போயிடுவ, உங்க அப்பா வீட்டு ஸ்கிரீனா அது? நீ போயிட்டு உனக்குன்னு ஒரு உன் வீட்டுல போய் ஸ்கிரீனை கட்டிட்டு அங்க போயிட்டு நீ ஸ்கிரீனை கிழி பெட்ரோல் ஊத்தி கொளுத்து, இல்ல போயிட்டு குடும்பத்தோட அங்கேயே தூக்கு போட்டுன்னு சாவு. உன்னை எவன் கேட்டான்? யாருன்னா வந்து கேட்க போறாங்களா? ஊரா மூட்டு ஸ்கிரீனை வந்து கீழ்ப்பாரான் இவரு, இருக்கிறவன் வந்து வேடிக்கை புண்டை பார்த்துன்னு உட்காந்து இருப்பானா? அந்த சொட்டை அந்த ஆனா நம்ம தனியா போட்டு இதுலயே ட்விட்டர்லயே போடலாம் ப்ரோ. அவன் போட்டோ போட்டு எங்கன்னு தேடி அவனெல்லாம் பிடிச்சி நொறுக்குறதுலாம் ஈஸியா நடந்துரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பண்றதுக்கு கூட அது ஈஸியா நடந்துரும். ஆனா அது அன்னைய அளவுக்கு போயிரும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே சில பேர் வந்து அதை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு இல்ல. இப்ப அதை இந்த ஒரு வாட்டி விட்டாலுமே அது மறுபடியும் கண்டினியூ ஆகும் தானே? அப்பயே பேசணும், யாரும் வந்து கண்டுக்கல, இதுக்கப்புறம் நம்ம பேசலாம், எவன் கண்டுப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகும் தானே? ஆமா, அவனுக்கு அந்த ஒரு தைரியம் வந்துரும்ல. நம்மள இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆக்டருமே இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாத்தியா? அப்பயே தெரிஞ்சிச்சு. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு காசி தியேட்டர்ல வந்து
இந்த இது பேனர் கீழ்ச்சாங்களா, இவன் விஜய் இதை கீழ்ச்சாங்களா, யார் அஜித் இதை கீழ்ச்சாங்களா, ரீ ரிலீஸ் ப்ரோ ரீ ரிலீஸ் ஏதோ ஒரு பேனர் கீழ்ச்சாங்க. இப்ப அதே சம்பந்தப்பட்ட ஆக்டர் என்ன நீங்க போயிட்டு அவனை அடி நீ உதனா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. விட்டு போ. அவனோட அவனோட எப்படி சொல் நாலேஜ் அவ்வளவுதான், அவனோட நாலேஜ் அவ்வளவுதான். அவனெல்லாம் கண்டுக்காம விட்டு போங்கன்னு தான் எல்லா ஆக்டரும் அப்படிதான் சொல்லுவாங்க. யாரும் போயிட்டு அதுக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீ போயிட்டு அவனை பிடிச்சி அடி, அவனை வந்து இது பண்ணு எந்த ஆக்டர் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, சிக்காமையா போயிருவான். சங்கி பயலுக ஓடி இப்படி திடுறாங்க. எனக்கு அது அவங்க வேலையா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, அது அவனுங்க வேலையா தான் இருக்கும். அந்த அவங்க ஒண்ணு சொல்லிட்டாலும் இன்ன வரைக்கும் கடிச்சிட்டு கிடக்குறாங்க பாருங்க. அதுலயும் தெளிவா தான் சொன்னாங்க, நீ வந்து கோயிலுக்கு செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த செலவு பண்ற மாதிரி இதுக்கு செலவு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. செலவு பண்ற காசு மாதிரி இதுலயும் செலவு பண்ணுங்க. அப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல, அப்படி நல்லா இருக்காங்க எல்லாமே. அப்புறம் அவங்க சொல்லாம என்னையா பண்ணுவாங்க? கோயிலுக்கு நீ கொட்டுற 5000 கோடி 10,000 கோடி கொட்டுற, தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலே சொன்னாங்கல்ல ப்ரோ. ஒரு ஊர்ல இருக்கிற கோயிலோ, இன்னைக்கு ஊர்ல இருக்க கோயிலோ இல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு உருப்படி மயில் இருக்கா? ஒரு பாத்ரூம் சரியா இருக்கா? ஒரு குண்டையும் கிடையாது. அப்படி சரியா இருக்குன்னு சொல்றவன அந்த பாத்ரூம்குள்ள 3 மணி நேரம் கட்டி போட்டு வைக்கணும். இவங்கள போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இவங்க போய் ஒரு செக்அப் பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க. அங்க பேசுற விளக்கண்ணைய இங்க பெட்டு போடுற எந்த ஒரு மைல் பண்ண மாட்டாங்க. இந்த டாயில் மீனுங்க ஒண்ணு இவங்களுக்காக ஒரு அகேன்ஸ்டா ஒண்ணு பேசிட்டா கடிச்சிட்டு கிடப்பாங்க. புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? அதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. நமக்காக தான் ஒருத்தங்க பேசுறாங்கன்னு புரியல பாத்தீங்களா? இந்த சங்கீதா எளிமைனா உள்ளுக்குள்ள வந்துடவே கூடாது. வந்தாங்கன்னாவே வேணா எப்படி வந்தான்னு தெரியல. இந்த அண்ணாமலைன்னு தாயிலிப்பே வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு உலக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா அவனை மதிக்க கூட மாட்டாங்க. ஏன் பாக்குறியா அவ்வளவு டியூட் போடுறாங்கயா இந்த படத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு. நீ வேற நாட்டுல எவ்வளவு தமிழ்நாட்டுல கட்சியில இருந்தே காசு கொடுத்து போட விட்டுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அத பத்தி எவனும் போட்டு பேசுறேன். இங்க ஒரு படத்துக்காக இவங்க வந்து ஒருத்தன் இது சொல்லிட்டான்னு உட்காந்துட்டு நீங்க வந்து படம் எப்படா வரும் எப்படா அடிப்போன்னு தெரியும். அந்த பார்லிமெண்ட்ல அங்க வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க அவங்க தலைவனைய. அங்கேயே அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அதுக்கு பதில் ரிப்ளை கொடுக்க முடியல. ஆனா இங்க வந்து எவனா சொல்லிட்டேன் அதை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கதறிட்டு கிடக்காங்க. அதனால என்னமோ அவங்க பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிறான். என்னன்னு தெரியல. தட்டி விடுங்க பாத்துக்கலாம். நம்ம மனசே இவ்வளவு பண்படுறது, அண்ணா மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கோம் ப்ரோ. அண்ணலாம் நீங்க வேணா ஒண்ணு பாருங்க. இல்ல ஒண்ணு படம் வந்துருச்சு வையன், எல்லாம் ஓசியில பாத்துட்டு அப்ப கருத்து தூக்கிட்டு வருவானுங்க பாரு. என்ன படம் நல்லா இருக்குதுன்னு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து நல்ல எண்ணத்துக்காக கிடையாது. சரி ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க. நைட் ஸ்பேஸ் போடுறீங்களா விவேக் ப்ரோ? வேகனா நீங்க ஸ்பேஸ் போடுறீங்களா? நான் அந்த நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். நைட் ஃப்ரீ ஆயிருவீங்களா? போடுவேன் சரத்து நவீன் போடுவேன். சரத்தனா சாரி, நான் கோவஸ் கொடுக்க முடியல. நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன், வரலனா. பாய் ப்ரோ. ஐயன் சூர்யா ப்ரோ. பாய் ப்ரோ. எல்லாருக்கும் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. சரத்தனா கேக்குதானா? தெரியல அவருக்கு. வேகனா கேக்குதானா? அது ஒண்ணு இல்ல. அது வந்து டாபிக் ஏதாவது போச்சுன்னா தூக்கி விட்டுற ஐடியா. சரி ரைட். ஆனா அதான் இருக்கட்டும். நம்மளாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்கள கண்டுகிட்டா அவனுக்கு இம்ப்ரெஷன் தான் கூடும். அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதாவது ரீகோட்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒருத்தன் பாசிட்டிவா போறானா அதை ரீகோட்ஸ் பண்ணுங்க. அவனுக்கு இம்ப்ரெஷன் கூடாலும் கூட்டம். நெகட்டிவா போறானா கண்டுக்காதீங்க. அவ்வளவுதான். நானா ஒருத்தன் கமாண்டுக்கும் போய் உட்காந்துருக்க மாட்டேன். ஒருத்தனை போட்டு கடிச்சிருக்க மாட்டேன். எப்பயாச்சும்
ஆனா அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இவங்களை போட்டு கடிச்சிட்டு எதுக்கு போறான் எல்லாம் கேப்ஷனை போட்டுட்டு இம்ப்ரெஷனுக்கா அலையுதுங்க நாய்ங்க. அதான் நானும் சொல்றேன், அவங்கள நீங்க பாதிட்டு கண்டுக்காதீங்க. விவேகண்ணா நீங்களே இதை ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. போய் பார்த்தா எல்லாம் 10 ஃபாலோவர்ஸ் 50 ஃபாலோவர்ஸ் 100 ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அதான் நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, எல்லாம் அந்த அவங்களுக்கு புட்டு நீங்க குஞ்சானுங்களா திரும்பி இது கொடுக்காங்கண்ணா, அவங்களுக்கு அட்டென்ஷன் ஏன் கொடுக்கீங்க? விட்டுருங்க. நம்ம கொடுக்கலையா, நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணுமையா, இப்ப கொடுக்க கூடாது. நீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்குங்க, நம்மளுக்கு ஒரு வருடம் வரும், அன்னைக்கு வந்து இந்த சூர்யா பேன்சிட் வந்து வரும். ஓகேவா, அதை அன்னைக்கு பண்ணுங்க கரெக்டா. சரி ரைட்டு விடுங்க. இல்ல அவங்க நம்மள நடிகாங்கன்னா அதே விஷயத்தை எடுத்து நம்ம அவங்கள அடிச்சோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதுக்குதான் நானும் சொல்றேன். என்ன தஞ்சையார் ஒண்ணு இருக்கியா? அவர் இருக்காரு இருக்காரு. அவரு படத்துல எவ்வளவு மெம்பர் எடுத்துக்கலாம்னு பாத்துட்டு இருக்காரு. புரியல. வட சென்னை பிளடி பகருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஐயோ பிளடி பகர் பாத்துக்கலாமே அப்படின்ட்டு. அந்த படம் என்னாச்சு? நல்லாவே இல்ல. இல்ல நல்லாதானே இருந்துச்சு. அதான் எல்லா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது கஷ்டம் தானா கொஞ்சம் பேருக்கு. ஆனா போக போக காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்குண்ணா. ஆமா இல்ல காமெடி நல்லா எடுத்திருப்பாங்க. பட் என்னன்னா அவங்ககிட்ட வேற ஒரு மாதிரி எடுத்து பார்த்தாங்க, அது கிடைக்கலன்னாங்க. ஆனா எதுவுமே ஓடல அந்த படம். இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? அமரன் மட்டும்தான் மட்டையில போனவங்களா? சென்னையிலயாச்சும் மெயினான ஏரியால ஒரு 2 தேட்டர்லயாச்சும் கொடுத்துருக்கலாம் ஐயா. ஆனா ஓடிடில வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? அதுக்குள்ளே மாறுறாங்க. பிளடி பகர் சேட்டிலைட் சன் டிவி ஏற்கனவே வித்துட்டாங்க அவங்க. இன்னும் நான் ஓடிடில வரலையா, அப்புறம் எடுத்தாங்க. ஆனா எந்த தேட்டர்லயும் ஓடலன்னு தான் நினைக்கிறேன். இருங்க சென்னையில பாக்குறேன். அது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம படமும் ஒண்ணு வந்துச்சு, ஸ்கிரீன் சரியாமாச்சு. அதுக்கடுத்து அமரன் நல்ல ஒரு பாசிட்டிவா போனனால என்ன பண்ற, அந்த படம் ஒண்ணும் அவ்வளவுக்கு ஒர்க் அவுட் அவருக்காகவே வச்சு ஓடணும். அதான் என்னோட ஆசை. அவன் முகுந்துக்காக, அவன் வரதராஜன் அவருக்காக வச்சு ஓடணும். அவருக்காக ஓடணும் தான் நான் பாக்குறது. இதுல அந்த படம் இவ்வளவு இன்னைக்கு அந்த படம் இவ்வளவு டாக்ஸா இவ்வளவு சக்சஸ் ஆன காரணமே அந்த பயோபிக் அவர் கதை எடுக்கிறதுனால இன்னைக்கு ஓவரால் ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு அவர் இது போச்சு. நம்ம ஃபேன் ஃபைட் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு மனுஷனுக்காக வச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டியாச்சும் ஓடணும். அந்த இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும். நம்ம அந்த படத்தை எங்கேயா அடிச்சாங்க? சொல்றேன் அவங்க இந்த எனக்கும் சொல்றாங்க கமெண்ட்ல வந்து ஒரு சில பேர் கமெண்ட் நானும் பாத்திருக்கேன். இதுல எல்லாம் எதுக்கு கங்குவா படத்துக்கு அமரனே போடலாம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துக்கு நான் கண்டுக்கிறதே கிடையாது. இல்ல ப்ரோ, அது வந்து நான் ரிப்ளே கூட போட்டிருப்பேன். இல்ல ப்ரோ, அமரன் வந்து டிசர்வ்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் மேஜர் முகுந்த். இந்த விஷயத்த நாங்களும் கண்டுக்கவே மாட்டோம். நீங்க என்னதான் சொன்னாலும் கரெக்ட் தான். இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தருக்காக ப்ரைடுக்காக நம்ம போட்டுதான் நானும் அதை கமெண்ட்லயே சொல்லியிருக்கேன். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தையும் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நாம அதுல அவங்கள குறை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். தஞ்சை அருண் ப்ரோ வேலையில இருக்காரா? சரி ப்ரோ, விவேக் ப்ரோ வேற ஏதாவது இருக்கா ப்ரோ டாபிக்? ஓகே, வேற ஒண்ணும். சரி ஓகே ப்ரோ, வேற ஏதாவது பேசணும்னா வாங்க. தஞ்சை அருண் கூப்பிடுறாங்க ப்ரோ. அவரு கேட்டுட்டு தான் இருக்காரு. சரத்னா அவங்களதான் கேக்குறாங்க, ஸ்பேஸ் போடுறீங்களா? 9 ரூபாய் போடுவோம். கேரளா பாக்ஸ் ஆபீஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சரி ரைட். அடுத்து ஸ்பேஸ் போடலாம். நான் பாய். நல்ல நேரமா
9 வரைக்கும் போடுவேன்னா நல்ல நேரம். அது வேற மாதிரி ஸ்பேஸ் போடுறீங்கடா. நான் அதெல்லாம் வருவேனே, என்னை வந்தா சேர்த்துக்க மாட்டீங்க. சரி என் பண்ணிக்க ப்ரோ. சரி பேசுங்க ப்ரோ, அதுக்கடுத்து நான் பாத்துக்கிறேன். கடைசியில கூட என் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. வேலைன்னா வேலையை பாருங்க, அப்புறம் போட்டுக்கலாம். சரி ரைட்